அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்னீசியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது குரு பயிற்சி 2026 விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் பூரண கொண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பை கொடுக்குறேன். மீண்டும் அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் பூரண கொண்டாட்டம் ஆரம்பம். இப்போ தலைப்பிலேருந்தே புரிஞ்சிருக்கலாம், சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா 90% நன்மைகளை. இதுவரையிலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவன். உங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பூரண சுபர், பொதுவாகவே சுபக்கோள் தான். உங்களுக்கு பாவக ரீதியாகவும் பேரு புகழ் மரியாதை தனம் குடும்பம் அண்ட் அதிர்ஷ்டம் குழந்தைகள் இதுக்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறவர். அதன் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அவர். இப்போ அது 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக மறைந்திருந்தார். 6 மறைவு ஸ்தானம் தான், அதனால் 6ஆம் இடம்னு வருது. 8ஆம் இடத்துல மறைந்திருந்தார். அஷ்டம குருவாக
கொஞ்சம் படுத்திட்டு இருந்தார். எதிர்பாராதவைகளை நடத்தி கொடுத்தார். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் எதிர்பாராதது நல்லது நடந்திருக்கும். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். தி பெஸ்ட் பீரியட். 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறது. பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியத்தில் உச்சமாகிறார். எல்லாமே அதுவாக நடக்கும். இப்போ தான் உங்களுக்கே புரியும், நம்ம கையில் எதுவும் இல்லைங்க. அது ஒரு ஞானம் கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு புரிதல்லாம் ஏற்படுத்தும். அங்கே புத்திக்குரியவன் உச்சமாகிறப்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் 90% நன்மைகள்கிட்ட பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல, ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்னு. ஓடி போனவனுக்கு அங்கே போய் பெரிய ஆள் ஆகிடுவான், எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவான். இருக்கிற இடத்த விட்டு, சுமாரான இடம் இதை விட்டுட்டு திடீர்னு பெரிய ஆள், எங்கேருந்தோ வந்தாலும் இங்கே வந்து பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த 9ஆம் இடம் அப்படி ரொம்ப நல்லது பண்ணும். ஏன்னா 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியையே அவர் பார்க்கிறார். முழு சுபத்துவமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி, பெயர் புகழில் வளர்ச்சி வரும். அண்டு குடும்ப ரீதியாக நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கிறது. அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, பிள்ளைங்களுக்கு இருந்தால் நல்ல சுப நிகழ்வுகள், கல்யாணம் நடத்துறது, இதை மாதிரிலாம் இருக்கும். ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். ஏன்னா அவர் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். சகாக்கள், தட் இஸ் கூட இருக்கிறவங்க, சகோதர சகோதரிகள், இவங்கெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சியை கிடைக்கிறதுக்காக, அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்காக அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பெரிய பெரிய கையெழுத்து, பெரிய பெரிய ஆர்டர், பெரிய வளர்ச்சி வர்றது, அதெல்லாம் சூப்பராக நடக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தி பெஸ்ட் பீரியட். அதனால தான் 90%ங்கிறேன். மெடிடேட் பண்ணணும். ஏன்னா நான் பொதுவாகவே சொல்லுவேன், சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கெடுப்பார்கள், பார்க்குற இடத்துக்கு அப்படி ஒரு நல்ல நன்மைகளை செய்வாங்க. இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப பிஸியாக இருக்கேன், இதையும் அப்படியே பெருசாக, ஏன்னா காசு பணம் வர்றப்ப, புகழ் வர்றப்ப, மரியாதை வரப்போ, இனம் புரியாத தன்னம்பிக்கை, தைரியம் வர்றப்ப பல முயற்சிகள் பண்ணுறது, பிஸியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓடும். அதோட சாப்பிட்றத மறந்துடுவீங்களா? சாப்பிடாம ஓடுனீங்கன்னா என்ன ஆகும்? உடம்பு கெட்டுரும் இல்லையா? அதே போல தான் ஆன்ம பலத்துக்கு மெடிடேஷன் அவசியம். உடல் பலத்துக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ, சரியான முறையான தரமான அளவான சாப்பாடு முக்கியமோ, அதை போன்றே ஆன்ம பலத்துக்கு மெடிடேஷன் கம்பல்சரி. 9ஆம் இடத்துல நீங்கள் உட்கார்றப்ப, அதுவும் உச்சமாக உட்கார்றப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உணருவீங்கன்னு சொன்ன பாருங்க, கடவுள் இருக்கார்ப்பா, நம்மளை மீறிய ஒரு சக்தி செயல்படுது, நம்ம அறிவு நம்ம புத்திக்காக அதனால தான் நடக்குதுன்னு கிடையாது. அது நம்ம இதெல்லாம் லிமிட்டட் தான். அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஒரு சுப நிகழ்வுகள், யாராவது உங்களை பார்த்தா ஒரு தேஜஸ் வரும். பயங்கர திறமைசாலிடா, பயங்கர பவர்ஃபுல்லான ஆள், பயங்கர அதிர்ஷ்டக்காரன், அப்படி இப்படின்னு மற்றவங்க பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்படுறது, ஆசைப்படுறது, இப்படிலாம் பண்ணுவாங்க. கெட்டவங்க பொறாமப்படுவாங்க, நல்லவங்க ஆசைப்படுறது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா விருச்சிக லக்னம் பொதுவாகவே நான் திட்டுவேன், பைத்தியம்ன்ட்டு. ஏன்னா வெடுக்குன்னு கூட இருக்கிறவங்க கிட்டக்க அவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களையே கொத்திக்கிட்டு இருப்பாங்க, வெடுக்குன்னு கொட்டுவாங்க. அதை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாயாக வருகிறார். செவ்வாய்னாலே மோடுமுட்டி, டென்ஷன் பார்ட்டி, வேகம் கோபம்னு வரும், ஒரு எரிச்சலை காட்டுற மாதிரி வரும். அது மேஷம்னா எல்லார்கிட்டையும் காட்டும் மோடுமுட்டித்தனத்தை. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார்ட்டையும் பிடிக்கலையா மிரட்டிடுவாப்பில், அடிச்சிருவாப்பில், அது மேஷம். பட் விருச்சிகம் பார்த்தீங்கன்னா வெளியில் பயப்படும். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி அது 8வது ராசியாக வர்றதால வெளியில் பயப்படுவாங்க. ரொம்ப க்ளோஸாக கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள போய் கெடுத்து விடுவாங்க, அவங்கள்ட்ட போய் கொட்டுவாங்க, அவங்களுக்கு தொல்லை பண்ணுவாங்க. அதனால தான் பைத்தியம்னு சொல்லி நான் திட்டுவேன். நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கங்க. இப்போ எல்லோருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்கிறது, யாருக்கிட்டேயும் கெட்ட பேர், எரிச்ச பிடிச்சவன், டென்ஷன் பார்ட்டின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசிங்கிறதால அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருப்பீங்க.
அதனால தான் நான் செல்லமாக அப்படி திட்டுறது. அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது என்னென்னா, உங்களை அறியாமல் நீங்கள் பிஹேவ் பண்ணுறது, உங்களை அறியாமல் பேசிடுவீங்க, உங்களை அறியாமல் இது பண்ணுவீங்க. தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள். இனம் புரியாத தன்னம்பிக்கை வரும். கூட இருக்கிறவங்கெல்லாம் அப்படி நேசிங்க, ஈக்குவலாக மதிங்க. பிரம்மாண்ட வளர்ச்சி வரும். பெரிய கான்ட்ராக்ட், பெரிய அக்ரிமெண்ட், பெரிய முயற்சிகள் கூட எல்லாமே உங்களுக்கு சுபமாக முடியும். ஆச்சரியமாக இருக்கும். அதிர்ஷ்டம் வரும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை, என்ன மனசில் ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். அதுக்கு அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். இதுவரையிலும் தேங்கி நின்னது, பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஸ்டாப் ஆகிட்டு நின்னது, அதெல்லாம் அப்படியே இந்த அணைக்கட்டில் தண்ணியை திறந்து விட்டால் இப்படி பாயும் பாருங்க, ஃபோர்ஸாக, அதை போல் பாயும். அட்டகாசமாக இருக்கும். என்ன 5ல் உள்ள சனி பகவான் மந்தத்தனத்தை கொடுப்பார். செய்வோம், பார்த்துக்குவோம், செய்வோம், இன்னும் சோம்பேறியா. நான் அதை தான் ஆல் டைம் வீடியோ விருச்சிக்கிறதுக்கு போட்டிருப்பேன். உங்களை பார்த்து அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லது. இல்லாட்டி நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ அதிர்ஷ்டம் வரும். அதை மந்தத்தனத்தில் அதை கையோடு செஞ்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனம் எடுக்கணும். ஏன்னா 5ல் சனி பகவான் இருக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் அது சாதாரணம்னு நினைப்பீங்க, அறியாமையால் விட்டுருவீங்க. அந்த சின்ன விஷயம் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி பக்காவாக உங்களுக்கு இந்த நேர காலம் இருக்குது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துரும். ஒரு ஸ்டேஜ், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். புதிய விஷயங்கள், புதிய துறைகள், அதெல்லாம் சோபிப்பீங்க. அதை சோபனம், சோபிக்கிறது அப்படின்னா புகழ் பெறுறது. நீங்கள் ஒரு ஆளுன்னு வெளியில் தெரியறது அதற்கு இருக்கும். அதற்கேற்றபடி கற்றுக்குவீங்க. லேட்டஸ்ட் இது என்ன, ஒரு புதிய முயற்சிகள், தொழில் செய்கிறீங்கன்னா வித்தியாசமான முயற்சிகள், அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ சொன்னாங்க ரைட்டு, நம்ம லிமிட்டடாக சரி வந்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்லன்னு ஏதோ செஞ்சேன். இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வரும்னு நினைக்கல. இது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதே, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுவோமா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இந்த கம்ப்யூட்டர் இது ரிலேட்டடாக அப்படிலாம் பண்ணுவோமான்னு யோசித்தேன். அது செஞ்சதும் என் லெவல் வேறு மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால் புதுசாக கற்றுக்கிறதுக்கும் ரெடியாக இருங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான்கிற தன்மை குறைஞ்சிரும். ஒரு சமநிலையில் இருப்பீங்க. வர்ற வாய்ப்புகளையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அந்த நன்றி உணர்வு, நன்றி. ஏன்னா அந்த ஆன்மீக ரீதியாக வளர வளர அந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது எல்லா பொருள்கள், உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களையும் அந்த கடவுள் துகள் இருக்குங்கிறது புரியும். எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் அப்படி ஒரு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய தன்மை வந்துடும். இப்போ 9ல் இருக்கிறப்ப தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு புதிய மனிதனாக, புதிய பிறவியாக, புதிய வளர்ச்சிகளை, புதிய சந்தோஷங்களை பார்க்க முடியும். அதனால தான் பூரணம் அப்படின்னா முழுமையான கொண்டாட்டத்தை நீங்கள் அடைய முடியும். உள்ளியும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்ம ரீதியாகவும் அந்த கொண்டாட்டம் இருக்கும். அது ஒரு போதை தான், அது ஒரு சுகம்தான். உலகியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.